என்ன வெயில் மனுஷன் இருக்கு வாழ்ற தகுதி இல்லாத ஊர் மாதிரி ஆகிட்டு இருக்கு இந்த வெயில் இப்படி பொழந்தா எப்படிங்க மலைக்கு ஒதுங்குவாங்க வெயிலுக்கு ஒதுங்குறாங்க வெயிலுக்கு ஒண்ணுமே எனக்கு வெயில் போட்டு பொழக்குது இப்ப ஸ்கிப் பண்ற ஆப்ஷன் இருந்ததுன்னா இந்த சம்மர் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் நம்ம ஆமா இது யூடியூப் வீடியோ இதுல வர்றது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அதை ஸ்கிப் பண்ணிட்டு போறாங்க சீசனியா ஸ்கிப் பண்றானே வெண்ண சொல்றா முதல்ல இங்கிலீஷ் படத்தை பார்க்க வேண்டியது எதையாவது பார்த்துட்டு வந்து என்னத்தையா சொல்ல வேண்டியது என்ன டார்க் வெப் சீரிஸ் பாத்தியா இல்ல டார்க்லாம் பாக்கலாம் ஆளை பாத்தீங்களா ஃபுல்லா டிஷர்ட் போட்டு எல்லாம் மனுஷன் ஜென்மம் தானா ஷூவை போட்டு சாக்ஸை போட்டுக்கிட்டு குளிருக்கு போடுவாங்க வெயிலுக்கு இந்த பொட்டாட போட்டு தீ நம்மள வந்து யாரை பத்தி பேசிக்கிறீங்க நீங்க ஒன்னதான் பேசிக்கிட்டு இருக்கேன் நானு ஏங்க மனுஷன் வாழவே முடியாம அவன் இதே கழட்டி போட்டு திரியலான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் இது ஃபுல் ஹேண்ட் சட்டையை வேற போட்டுக்கிட்டு இந்த பேண்ட்டை போட்டு சூப்பர் சாக்ஸை போட்டுக்கிட்டு ஹெல்மெட்டோட போட்டுக்கிட்டு எப்படி உள்ளேயே தந்தூரியா தந்தூரி இல்ல தற்குறி இந்த ட்ரெஸ்ஸ போடுறதுனால பல நன்மைகள் இருக்கு என்ன அறிவியல் இருக்கு இப்ப சொல்றேன்பா என்னது இது கையே இது என்ன கலர்ல இருக்கு கொஞ்சம் வெள்ளையா இருக்கு இது எப்படி இருக்கு கொஞ்சம் கருப்பா இருக்கு இப்படி டோன் டிஃபரன்ஸா தெரியக்கூடாதுன்னு தான் இப்படி போட்டுக்கிட்டு திரியறேன்டா நானு காலை பத்தி என்ன சொன்ன காலை சாக்ஸ் ஷூலாம் போட்டிருக்கேன் ஆமா ஏன் போட்டிருக்கேன் உன் காலை பார்த்தே நீ என்ன செருப்பு வச்சிருக்கேன்னு சொல்லவா கிராக்ஸ் தானே வச்சிருக்க ஆமா எப்படி சொல்றீங்க அதான் புள்ளி புள்ளியா வெள்ளையா இருக்கே 101 டால்மேஷன் மாதிரி ஆயிட்டேடா என்ன டால்மேஷன் மாதிரி வேற மாதிரி என்ன உன் காலை பார்த்தா அப்படிதான் இருக்கு இப்படி அன்ஈவன் டோன் இருக்க கூடாதுன்னா இப்படி போட்டு மெயின்டைன் பண்ணி ஷூவை போட்டு மேட்ச் பண்ணிக்கிறீங்க என்கிட்ட ஏதாவது பேசுன வாயை கிழிச்சு விட்டுறேன் சரி சரி போங்க வந்துட்டேன் படிப்பறிவும் இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல சென்னையில எத்தனை வருஷமா நான் இருக்கேன் கச்சிப்ப சுத்துறான் கழுத்து பப்பான் போல் இருக்கேன் ஏய் பேசாம இருக்க மாட்டியா சரி சரி போய் காட்டுற மாதிரி பண்றாங்கன்னு பாக்குறேன் பாண்டு செட்டி மேல வைக்கிற மாதிரி சும்மாடு கட்டுறாங்க அவன் அமைதியா இருக்க மாட்டியா என்ன மேல துணியை வச்சு ஏங்க கச்சிப்பு மேல சுருட்டி வச்சு எடுங்க போலாத ஹெல்மெட் போட்டிருக்கீங்க நீங்க என்னையா ஹெல்மெட் மேல கச்சிப்பு சுத்தி போட்டிருக்கீங்க தெரிஞ்சுதான் வைக்கிறேன் பொதுவா கச்சிப்பு தூக்கி மண்டே கட்டிட்டு தானே போடுவாங்க அப்படி கட்டுனா முடி பொசுக்கின மாதிரி இருக்கும் இத ஊர்ல பொம்பளை எல்லாம் பானை வைக்கிறதுக்கு முன்னாடி சுத்தி வைப்பாங்க சும்மாடு அந்த மாதிரி சுருட்டி மண்டையில வச்சோம்னா தலைக்கும் ஹெல்மெட்டுக்கு நடுவுல ஒரு கேப் உண்டாகும் சரி பைக் ஓட்டுறப்ப ஏர் வென்டிலேஷன் உள்ள போய் அது ஒரு குளிர்மையா இருக்கும் மண்டை காயாது ஈஸியா போகலாம் பல விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கேன் வந்துட்டான் ஆள் லூஸ் இருந்தால நல்லா சொல்றாங்க சரி இதெல்லாம் பேசுறியே இப்ப பைக் சீட்டு சூடா இருக்குமே டிக்கி பழுக்குமே என்ன செய்வ டிக்கி உனக்கு தாண்டா பழுக்கும் எனக்கு பழுக்காது அதான் எப்படிங்கிறேன் நானு என்ன என்ன துண்டோட தெரியுதா வந்தாலே வரட்டும் தம்பி என்னை பார்த்து கத்துக்க சென்னையில 10 வருஷமா இருக்கேன் இந்த வெயில அசால்ட் வரவா இவன் சொல்றது உண்மையா டெஸ்ட் பண்ண மாட்டே காட்சி பண்றான் ஏறம்ல ஏற அத குறாங்க இத புடிச்சுக்கடா என்னது டெக்னிக்ங்கறானே என்னன்னு பாப்போம் நம்மள எப்படி இருக்கு ஆமா ஒரு கேப் தெரியுதா ஆமா வண்டில உட்காரு ஆஹா உண்மையான குடுகுடுன்னு தான்ப்பா இருக்கு ஓட்டு ஏய் தாங்க முடியலடா எரிச்சலா வருது வினாடி என்னடா அது ஐயோ அப்பா என்னால முடியலப்பா நான் பேசாம ஊரை பக்கத்தே போயிடலான் இருக்கடா வேலை வெட்டிலாம் வேணாம் இப்படி பேச்சுலர் லைஃப்ல வாழ்ந்து இப்படி சம்பாரிச்சு வெயில் காலம் முடியற வரைக்கும் பேச்சுலர் இருக்கேன் பூரா செத்தான்டா ஐயோ முடியல இருக்குது கதவை திறந்து விட்டுருண்டா அவனை மொட்டை மாடியில போய் படுத்துருவோம்டா மொட்டை மாடியில எங்கடா படுக்கிறது அந்த தான் ஹவுஸ் ஓனர் மேல அவுட்டர் வச்சிருக்கான் ஏசி சூடான காத்து அடிக்குதுடா குருணி இல்லன்னா கூட தூங்கலாமே எங்களுக்குன்னு இருந்த ஒண்ணு இந்த மொட்டை மாடி மட்டும் தான்டா அதுலயும் தீய வச்சு கொளுத்துற மாதிரி ஏசி அவுட்டோர் யூனிட்ட பூரா மொட்டை மாடியில வச்சு வெக்க காத்தாக்கி விட்டீங்களா அது மட்டும் இல்லமாப்ல இந்த பரதேசி நாய் ஹவுஸ் ஓனர் இருக்கான்ல மேல தட்டோடு பதிக்காம சிமெண்ட போட்டு வச்சிருக்கான்டா அதுல எம்புட்டு தண்ணியை குடிச்சாலும் அப்படியே கொதிக்குது சுதா என்ன சொல்றது அதெல்லாம் இருக்கட்டும் அதுக்குன்னு போய் ஜன்னல் திறந்துடா பைத்தியம் மாதிரி முடியாது முடியாது கொசு கடிக்குதுடா ஆனா சும்மா இருடா நீ கொசு இப்பதான் லைட்டா கொஞ்சம் அந்த காத்து அனல் காத்தா உள்ள இருக்கு இவனே கொஞ்சம் வெளியே போகட்டும் சுத்தமா குடிக்குது ரைட்டு திரும்ப இங்க திரும்ப கதவை திறக்க ஆரம்பிக்கிறா கொசுவாயிருச்சுடா இப்ப எப்படா வெளியே போகும் வெக்க கொஞ்சம் குறைஞ்சிருக்க சந்தோஷப்படு கீழே படுத்தோம்னா அப்படியே தண்ணியே வேர்த்து தண்ணியா வந்து வலுக்கிட்டு போகுதுடா படுக்கும் போது தூக்கம் வராதுடா கொசு கடிச்சா பரவாயில்ல வெக்கையில தூங்க முடியாதுடா இருடா கொஞ்ச நாள் இருடா ஐயோ ஒவ்வொரு நாளும் கடத்துறதுக்குள்ளயும் போதும் ஆகுது ஆபீஸ்ல நைட் டியூட்டி கொடுத்தா பரவாயில்ல இல்லங்கிறாங்க
கதவை திறக்காத ஜன்னலை திறக்காதன்னு சொன்னேன் கேட்டியாடா? ஏய் இங்க பாருடா. ஏண்டா வெயில் காலத்துல கொசு கம்மியா இருக்கு செத்து போயிருன்னு சொன்னாங்களேடா, அப்படிலாம் எதுவுமே ஆன மாதிரி தெரியலடா. அது வெயிலா இருக்குன்னு உள்ள வந்துருது, அதுவும் நல்லா இருக்கு உள்ள போய் உட்காந்து திறந்து விடாதான்னு சொன்னேன்டா. திறந்தா கொசு வருது, கதவை மூடுனா வெக்கை அடிக்குது. இதுக்குள்ள மக்கள் வாழ்றதுக்குள்ள எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு, எரிச்சல் வருது சுடாரு. நான் ஒண்ணும் இல்ல. இப்ப என்ன திறக்காத சொன்னேன்டா. திறந்த எதுக்கு திறந்த? எதுக்கு நான் திறந்த? எனக்கு நாளைக்கு வேலைக்கு போகணும். எதுக்கு திறந்த? கொசு அடிக்க. ஏய் தண்ணி தாகமா இருக்கு, கடையில ஒரு 2 வாட்டர் பாட்டில் வாங்கி தரோம். எதுக்கு? தண்ணீர் பந்தல் இருக்கு, மாபெரும் தண்ணீர். ஏய் அதெல்லாம் தேவையில்லாம் கட்சிக்காரங்க, அது தேவையில்லாத பண்ணிட்டு இருப்பாங்க. நீ பாரு நம்ம பந்தல்ல தண்ணி குடிச்சா உனக்கு அவமானமா? ஏய் ஏழையா இருந்தா உனக்கு நமக்கு தேவையில்லடா. அது எரியுது உனக்கு. நம்ம ஏன் அவ்வளவு கேவலமா கூட அது நினைக்காத. எனக்கு உன்னை பார்த்தாலே வெறுப்பா இருக்குங்க. நானு ஏன் பாக்குறேன்? மனுஷனா பாருங்க. எங்கேயும் தண்ணி இருந்தா குடிக்கலாம், தப்பு கிடையாது. சரி வா குடிப்போம் வா. பிஸ்லரி வாட்டர் மாதிரி இல்லன்னு கிடைக்காது. சரி போ போ. தண்ணி பாட்டில் வாங்கி போ, நான் பேசிக்கிறேன் போ. பாத்துக்கப்பா, என்ன வெறும் தண்ணீர் பந்தல். எது எது இதுவா? தண்ணியை குடிச்சிட்டு வா போ. ஏய் தண்ணீர் பந்தல் எங்க? டேய் இது குடுவாடா, அதுக்கு பேரு. 4க்கு 2 ஃப்ளெக்ஸ 4ஆ வெட்டி 4 பக்கமும் வச்சு ஒரு பெட்டி மாதிரி அடிச்சு வச்சிருக்கான். இதுக்கு பேரு தண்ணீர் பந்தல், அதுவும் மாபெரும் தண்ணீர் பந்தல். சரி தண்ணி வைக்கிறதுக்கு குடம் எங்க? குடம் இல்லையா? இந்த கேனாவது இருக்குமே அதங்க இருந்தது. அடிப்பாகத்தை அந்த சைடு உள்ள தூக்கிட்டு போயிட்டான், மேல் பாகத்தை இந்த பக்கம் இருக்க தூக்கிட்டு போயிட்டான். என்ன தண்ணி? அப்படி தாண்டா அவங்க பண்ணுவாங்க. முத நாள் தான் வந்து வாட்டர் மெலன்ல இருந்து மோரை ஊத்துறது, ஐஸ்கிரீமை குடுக்கறதுன்னு பண்ணுவாங்க. அடுத்த நாள் ஒரு நாய் கூட சீண்டாது. நான் தான் சொல்றேன், தண்ணீர் பந்தல்னா வந்து அதெல்லாம் சும்மா ஒரு ஐவாசி மனே, எல்லாம் நம்பாத. போய் 20 ரூபா வாட்டர் பாட்டில் விற்கும், இந்தா போய் வாங்கிட்டு வா. சொல்றதை கேளு. கடை பக்கத்துல இன்னொரு தண்ணி பந்தல் இருக்கு, போய் டெஸ்ட் பண்ணி பாப்போம், அங்க இருக்கான்னு பாப்போம். பார்த்துட்டு இல்லன்னா நம்ம தண்ணி பாட்டில் வாங்குவோம். வேஸ்ட் பண்ணாத, காசு இருக்குன்னு ஆடாத கோபி. போய் பார்த்து வருமா? இப்பதானே சொன்னேன், நான் 5 வருஷம் உனக்கு முன்னாடி அந்த ஊருக்கு வந்துட்டேன். எத்தனை வாட்டி உன்னை மாதிரி நான் நம்பி போய் தண்ணி இல்லாம ஏமாந்து வந்திருக்கேன் தெரியுமா? கடைசியில இந்த அதனா மண் சட்டியில வந்து பானையில அடியில இருக்கும் தண்ணி, அத காக்கா மாதிரி கல்ல போட்டு போட்டு மேல வர வச்சுலாம் நான் குடிச்சிருக்கேன். சொல்றத கேளுவனே போ. அப்புறம் எதுக்கு வச்சிருக்காங்க பந்தல? தெரியலையே, அது அவன்கிட்ட போய் கேள்றா. நான் என்ன தண்ணி தவிக்கிறா, தண்ணி வாங்கி தரோடா. தண்ணி பந்தலங்கறாங்களே கேட்டேன் நான். இவரு தேவலாம் அரசியல் செருப்பு வந்துரும் உனக்கு. கோபி 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 எங்க கோபி? இங்கடா இருக்க கோபி, இங்கதான் இருக்கியா? அட கடவுளே கடவுளே, உனக்கு இரக்கம் இல்லையா? கடவுள் ஒரு இரக்கமற்றவர் என்பதை மறுபடியும் நிரூபித்து விட்டார். இந்த துண்டு உனக்கு சரியில்லை, கோல்டு வந்துருச்சாமே. வெயில் காலத்துல சுட தண்ணி குடிக்கிற நிலைமை உனக்கு வரும்னு நான் ஒரு காலம் எதிர்பார்க்கல கோபி. பேச வைக்காரா, துண்ட வலி பேசக்கூடாது, வெச்சி முழுங்கினாலே வலிக்குதுடா. வலிக்குதா? ஐயோ ஐயோ கடவுளே, ஏன் இப்படி செய்கிறாய்? எதிரிக்கு கூட இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது. ரொம்ப கஷ்டமா இருக்கு கோபி எனக்கு. சளி புடிச்சுக்கிச்சு, தொண்டையெல்லாம் வலிக்குது. அப்புறம் சுடு தண்ணி குடிச்சா அப்புறம் தொண்டை எரியாம என்ன பண்ணும்? எரிச்சலா இருக்கு, வயிறெல்லாம் வலிக்குது. சளி பிடிச்சா சுடு தண்ணி குடிச்சா தானே சரியாகும். அதாவது வெயில் காலத்துல எவனுக்கெல்லாம் சளி பிடிக்குதோ அவன் எல்லாம் போன ஜென்மத்துல மிகப்பெரிய பாவத்தை பண்ணவங்கலாம் அப்படின்னு சொல்லுது. எது சொல்லுது? அது சொல்லுது. இதுக்கு தானே பழி வாங்குற? இல்ல கோபி, நான் வந்து ஹீட் தி பீட்டுக்கு நான் ஒரு ஐடியா சொன்னேன். அது பீட் தி ஹீட். உனக்கு இங்கிலீஷும் வந்து தொலைய மாட்டேங்குது. சரி நீ விட்டு தொலை, இங்கிலீஷ சாவடிக்காத. ரொம்ப வெக்கையா இருக்கேன்னு சொன்னீங்கன்னு ஈர துணியை நினைச்சு துண்டு மாதிரி நினைச்சுக்கிட்டு நெஞ்சில போட்டு தூங்குறான்னு. ஆமா, நீ நெஞ்சில போட்டதா கீழே கொஞ்சம் இழுத்து விட்டுட்டு மூஞ்சிக்கு இழுத்து விட்டு தூங்கி இருக்க, அதனால உனக்கு கோல்டு வந்துருச்சு. நீ தப்பா பண்ணிவிட்டு நல்லா பேசிக்கிருந்த என்ன கௌதம் வாசுதேவ் மேனன் மாதிரி பேச வச்சுட்ட. லைட்டா இங்கிலீஷ் போட்டனா அவரை மாதிரியே இருக்கும். சுடுதண்ணி குடிச்சா தொண்டை வலி சரியாகும்னு சொல்லி சுடுதண்ணி குடிச்சேன். இப்ப நீர்க்கடுப்பு வந்துருச்சு. ஹீட் ஆயிருச்சுன்னு சொல்லி அதை சரி பண்ணா சளி பிடிக்குது. இது ரெண்டையும் சரி பண்ணா காய்ச்சல் வருது. டேய் நான் என்னடா பண்றது? பாவம், ஒண்ணும் செய்ய முடியாது. இல்ல அதை விடு. இப்ப நான் வந்து நல்ல பீட்ட ஹோல்டுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். என்னது? இப்ப ஒண்ணே ஒண்ணு மட்டும் பண்ணணும். நீ வெள்ளை மிளகு 2 எடுத்துக்க, தொண்டைக்குள்ள போட்டுக்கிட்டு இப்படி இப்படி பண்ணானா அது போயிடும். அதுவும் இல்லையா, இன்னொரு டெக்னிக் இருக்கு. இண்டிமெண்ட்டை வாங்கி அது இதுல வந்து நசுக்கணும்னு வச்சுக்க, உடைஞ்சிடும். அப்புறம் இழுத்தன்னு வச்சுக்க, கூட அப்படியே உள்ள போன மாதிரி சுட சாப்பிட்ட மாதிரி இருக்கும். என்ன அது? இதே ஃபேனை டிசம்பர்ல ஓடிச்சுன்னா குளிர்ந்து ஆஃப் பண்றேன். அதே ஃபேனை சம்மர்ல ஓடிச்சுன்னா பத்த மாட்டேன். வாழ்க்கை தான், அவ்வளவுதான். துவங்கள் நிறைந்ததுதான் வாழ்க்கை. வெயில் பொழக்குது சுதாரு. சனி ஞாயிறு லீவ் வருது 2 நாள். பேசாம வெள்ளிக்கிழமை சாயந்தரம் காரை எடுத்தோம்னு வச்சுக்க, நைட்டு போய் தென்காசி குற்றாலம் ரீச் பண்ணிடலாம். குற்றாலத்துல ஒரு குளியல போட்டு ஜம்முன்னு பரோட்டாவை சாப்பிட்டு படுத்து தூங்கி எந்திரிச்சு வருவோமா, அருமையா இருக்கும். தண்ணி வரலையா? ஆமா, நீங்க நல்ல பிளானா போட்டாலும் கெடுத்து விடுறீங்க. மாப்ள பாவனாசத்துல வரும்ல, சூப்பர். 95 நாள் தண்ணி வரும்னு சொல்லிருக்காங்க. அகத்தியர் ஃபால்ஸ்ல போய் குளிக்கிறோம். அப்படியே பக்கத்துல ஏதாவது நல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு நல்லா தூங்கி விட்டு போமா என்ன போலாம் தானே. டேட் என்னைக்கு வாங்க போலாம்? டேட் என்ன? நீ சாட்டர்டே சண்டேவா பார்த்து. சாட்டர்டே சண்டே போயிருவோமாடா? லீவ் இருக்கும்ல. மாப்ள எனக்கு
வேலை இருக்கே மாப்ள. அப்ப உனக்கு சாட்டர்டே சண்டே உனக்கு எப்படி? எனக்கு சாட்டர்டே ஓகே, ஆனா சண்டே நமக்கு அங்க ஒரு சண்டே இல்லன்னு சொல்லு. இவன் சாட்டர்டே சண்டே இல்லன்றான். என்னதான்டா பண்றது? மண்டே டியூஸ்டே டேய் போவோம். மண்டே அப்ப நான் வேலைக்கு போக வேணாமடா. இல்ல அப்பல கூட்டம் கம்மியா இருக்கும் மாப்ள. வீக் டேஸ்ல போனோம்னா டேய் நம்ம லீவு வீக்கெண்டுன்னு சொல்லி பிளான் பண்றோம். சரி, ரெண்டு நாள் ஆபீஸ் லீவ் கூட போட்டு போவோம்டா. அந்த வெயில தணிக்கணும், வேற வழி இல்ல. லாஸ் ஆஃப் லீவு நீ உனக்கே தெரியும். சரா நீங்க எல்லாம் போயிட்டு வாங்கடா. நீங்க அவ்வளவு யோசிச்சீங்கன்னா சரி. ஐயோ இல்லடா நீ பாத்து. ஏய் மாப்ள யோயா ஏதாவது பேசுவோமே. சாட்டர்டே நான் வரேன்னு சொல்லி இருந்திருக்கலாம். சரி அவனே போயிட்டான், நான் அவன் இல்லாட்டி போர் அடிக்க மாட்டேன். போயிட்டான். நம்ம 2 பேரும் போனா ஊர் உலகம் தப்பா பேசும் மாப்ள. ஆம்பளை பையில கூட சேர்ந்து எங்கேயும் போக முடியாத நிலைமை ஆயி போச்சு. வரல நீ தானே, அதுக்கு இப்ப சாக்கு இல்ல மாப்ள, சொல்றேன் நடைமுறையை சொல்றேன். நான் செவனேன்னு தான்டா இருந்தேன். இவங்க எல்லாம் வந்தாங்க குற்றாலம்பலாம் பாப்பன சம்பளம் தண்ணி வரும் அகத்தியர் பழத்தெல்லாம் பேசிட்டு கடைசியில எல்லாம் கேன்சல். சரா டேய் குற்றாலம் வேணாம், கொடைக்கானல் போவோமா? கொடைக்கானல் போவோம்டா, குளுகுளுன்னு இருக்கும்டா. இப்பதான் சீசன் போவோம்டா. டேட் மட்டும் சொல்லுவேன். டேட்டா கொடைக்கானல் weekend. கொடைக்கானல் போறதுக்கு ஊட்டி மாதிரி போனா அங்க பக்கத்திலே இது அந்த சர்க்கிள் அட்வென்ச்சர் இருக்குமே, ஒண்டர்லா. அது ஊட்டிடா, அது மேட்டு போலேன்டா. ஊட்டி போயிட்டு அங்க போயிட்டு ஊட்டி எங்க இருக்கு, கொடைக்கானல் எங்க இருக்குன்னே தெரியல. அவனே சென்னையில இருந்து ஊட்டி எவ்வளவு தூரம், கொடைக்கானல் எவ்வளவு தூரம்? சரா நான் வரலடா. என்னடா அப்ப கொடைக்கானல் போலாம்டா. அப்ப சரிடா கொடைக்கானல் போலாம்டா. சரி ஓகே உங்களுக்கு டைம் பாஸ் ஆகல. போய் நான் இங்க நின்று இருக்கனால என்கிட்ட வந்து அங்க போலாம் இங்க போலாம் பேசி டைம் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. சரி ஒண்ணு வேணாம். சட்டவுன் அதானே? இல்ல மாப்ள தெரிஞ்சு போச்சு எனக்கு. ஓடிடு பேசஞ்சு போயிருக்க நானு. ஏய் ஊட்டி கொடைக்கானல் போரு. நம்ம ஏன் கூருக்கு போக கூடாது? போலாமா? போலாம் எங்கயாவது. நம்ம ஏன் ஊருக்கு போக கூடாது? ஊருக்கு போயிருவோமா? சரா நான் ஊருக்கு பொழந்துடா. நீங்க பிளான் பண்ணிட்டே கெடுத்துக்கிட்டே இருக்காங்க எப்ப பார்த்தாலும். குளிச்சுட்டு வந்தாலும் வேர்க்குது. என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலையே. திருப்பி போய் குளிச்சுட்டு தான் சரியா வரும். 2வது தடவை குளிச்சுட்டு வந்து வேர்க்குது. இது என்னன்னே எனக்கு தெரியலையே. தண்ணியே குடிக்க கூடாதா? குடிக்காம தான் டீஹைட்ரேஷன் ஆகுது. குடிச்சா தண்ணி வெளியே வருது. இந்த ஃபேவரெல்லாம் இருக்கா இல்லையா? சிலு சிலுவென குளிர் அடிக்குது சிறு எறும்புகள் மலர் வெடிக்குது மரகொத்தி பறவைகள் மரவிட்டு பறக்கிட்டதே. இருக்கிய காத்து அடிக்கணும். நீ அதை விட்டுட்டு பாட்டு பாடுறியே. என்ன மூஞ்ச பாருங்க, குத்துதா என்ன பிராங்க் பண்ணுதானே தெரிய மாட்டேங்குது. சிந்தேனை பூக்களில் ஓட வாசனை வந்தேன் கண்ணம்மா. பாட்டு பாடி வெறுப்பதி இருக்கியா? ஆஃப் பண்றது. டேபிள் ஃபேனை போட்டாதான் விருவாள முடியும் போல. எங்க டேபிள் ஃபேன்? டேபிள் ஃபேனை போடுவோம். ஸ்பீடு ஏற்றி பார்ப்போம். 2வது சவுண்ட் மட்டும்தான் வருது. கடவுளே ஆஃபே பண்ணிடுறேன் நான். பீட் பாக்ஸிங் சவுண்ட் எல்லாம் கொடுக்கறது தவிர குளிக்க காத்து வர மாட்டேங்குது. வேர்த்தா காத்து எடுத்தா சிறுசிறுன்னு இருக்குமா, அது கூட இருக்க மாட்டேங்குது. வெக்க காத்த நீ வெளியே இருந்து உள்ள எடுத்துக்கிய மூதே. எப்படிதான் அந்த வீட்டுல நான் வாழ்றது? துணி எல்லாத்தையும் நினைச்சு ஈரமா தான் மேல போட்டுக்கணும் போல. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. வெயில் காலத்துல வெயிலோட தாக்கத்தை தாங்க முடியலையா? வீட்டுல ஏசி வாங்கி மாட்ட முடியல, கையில காசு இல்ல நினைக்கக்கூடிய உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்க உங்க வீட்டுல மாட்டி இருக்கக்கூடிய 1.5 டன் ஏசி செய்யற வேலைய ஆஃப்டர் ஆல் இந்த 1500 ரூபாய் ஏசி செய்யும். என்ன சொல்றீங்க? 1500 ரூபாய்க்கு ஏசி ஃபேனை போட்டீங்கன்னா குளு 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 குளுன்னு காத்து வரும். இத போட்டீங்கன்னா உங்க வீட்லயே 3 லேயர் காஷ்மீர்ல போட்ட மாதிரி 3 லேயர் போட்டுக்கிட்டு தாங்க இருக்க முடியும். அந்த அளவுக்கு குளிர் ஏற்படுத்தும். அது மட்டும் இல்ல ஸ்விங் இருக்கு. இத போட்டு நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய 1.5 டன் ஏசி செய்யக்கூடிய வேலையை இந்த பொருள் செய்யும். என்னடா இந்த ப்ராடக்ட் வேணும்னா வாட்ஸ்அப்ல வர இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்க வீடு தேடி வரும். 1500 ரூபாய்க்கு ஏசி. எனக்கு வேணும் அது. ஐ வாண்ட் திஸ். எஸ் வந்துருச்சு. ஆஹா வந்துருச்சா? 1500 ரூபாய்க்கு ஏசி விக்கிறாங்க. இதை விட்டுட்டு இந்த பெரிய ஏசி வச்சுட்டு மாரடிக்க முடியலையே. ஏசி ரிப்பேர்னு கூப்பிட்டீங்க. என்ன ரிப்பேர் பார்க்கணும்? அது ரிப்பேர் எல்லாம் பார்க்கதால ஏசி கழட்டி எரிய போறேன். கிளம்புடா. 4 நாளைக்கு முன்னாடி போன் பண்ணா இன்னைக்கு தாங்க வராங்க. கண்ணு தெரியாம ஏசியே தேவையில்லை. என் வீடு இப்ப சுத்தரா தான் போதே. ஐயோ ஐஸ்கிரீம் போட ஐஸ் கட்டி. காத்து வர்றது கூட ஏசி கூட இந்த மாதிரி வராது. அப்படி அவ்வளவு புகையா வருது பாரு. நல்லா இருக்கு. நல்லா குளிர்னு பார்த்தா ஆனா குளிர் ஒன்றும் அவ்வளோ இல்லையே. புகை மட்டும் வந்துகிட்டே இருக்கு. ஐஸ் புகையா வருது, குளிர மாட்டேங்குதே.
மாப்ள என்ன ப்ளூடூத் ஸ்பீக்கர் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க? ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஏசிடா அது. ப்ளூடூத் ஸ்பீக்கர் மாதிரி இருக்கு, இத போய் ஏசிங்கற. ஏசிடா, குறைந்த விலையில் மலிவான ஏசிடா அது. மலிவான ஏசியா? ஏசி இது. காத்தே வரல. வருது, புகையா வருது. அது ஏசி காத்து குளுகுளுன்னு வரும்னாங்க. புகை வர்றது ஏதோ எவாபரேட் ஆகி வர்ற மாதிரி இருக்கு மாப்ள. எவாபரேட் ஆதா? ஏசி எல்லாம் போட்டுருது, ஃப்ரிட்ஜ் இது. எனக்கு தெரிஞ்ச சுடு தண்ணி போடுறதுன்னு நினைக்கிறேன். சுடு தண்ணி போடுறதா? ஆமா மாப்ள, உன்னை ஏமாத்திட்டாங்க மாப்ள. என்ன ஏமாத்தாங்க? சும்மா கவுன் பேசிட்டு இருக்க. நீ எங்க வாங்குன? எங்க இன்ஸ்டாகிராம்ல பார்த்து. எங்க காட்டு? கமெண்ட் எல்லாம் பாத்தியா? என்ன கமெண்ட் போட்டுருக்காங்க? யாரும் நம்பி வாங்கி விடாதீர்கள் நண்பர்களே, இது ஏமாட்டு வேலைன்னு போட்டுருக்காங்க. கமெண்ட் எல்லாம் பார்க்கவே மாட்டியா? வீடியோ பார்த்தனே வாங்கிடுவியா? ஆமா பார்த்தா. என்ன மாப்ள இப்படி கேனையா இருக்கா? சரி ஏசி ஆச்சுங்க, ஏசி அதை போட்டு விடு. அது ரிப்பேரா இருக்கு. ரிப்பேரா இருக்கா? ரிப்பேரா இருக்குன்னு அதை விட்டுட்டு வந்தவனே அனுப்பி விட்டேன். வந்தவனே அனுப்பி விட்டியா? ஆமா. என்ன மாப்ள இவ்வளவு கேனையா இருக்க? ஏ கேனலாம் கடை, சும்மா நீ தேவலாம் ஐயா பண்ற. நீ கேனை அதான் உன் முன்னாடி உன்னை தூக்கி போட்டு முதிக்கிறா. முதிக்கிறா அதான் முதிக்கிறா. ஏய் நீ கேளு மாப்ள, தேவலாம். ஏற்கனவே பொண்டாட்டி வர ஞாபகப்படுத்துறான். இருடா அவனை பேசிக்கிறேன். ஏமாத்திட்டானா அவன்? அக்னிவேலே கிட்டத்தட்ட 28ஆம் தேதி வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த வெயிலோட தாக்கத்தை தீக்கணும்னா இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுங்க. இந்த ஃபேனை இப்படி நீட்டிக்கலாம், இதுக்குள்ள இருந்து புகை வரும். அது ஏசியை விட பயங்கர குளிரா இருக்கும். அட பாவி, திருப்பி ஆரம்பிக்கிறாங்க பிசினஸ் பண்ண. இவனை கொல்லலாம் போல. ஒன்னால தான் எனக்கு அசிங்கம்.